ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணை தொடர்கதையில் நிலா ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் சோழனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே நிலாவுடைய அப்பா அதை கேட்டு அதிர்ச்சியாகி, நிலா என்னம்மா சொல்கிற? நீ கரெக்டாக தான் சொல்கிறியா? அவன் சரியான ஃப்ராடு. நீ டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு எப்படி நீ இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் இங்கே இருக்கணும்னா கல்யாணம் பண்ணால் இருக்கலாம்ல, சோழனை கல்யாணம் பண்ணா. அதனால தான் நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றேன். எனக்கு எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரனை பார்த்து கேட்குறாங்க, அண்ணே நான் எடுத்திருக்க முடிவு சரிதானே அப்படின்னு கேட்குறாங்க. நிலா சரிதான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. உடனே நிலாவுடைய அம்மாவா, ஏய் என்னடி நீ நினச்சிக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? நீ இதை விட நல்லா இருக்கலான்றி, வேணாடி, வந்துடுறி எங்கள் கூடவே நிலா அப்படின்றாங்க. இல்லை நான் வரல, உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தானே பிரச்சனை. அப்போனா நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட மெதுவாக சொல்லலான் இருந்தேன். ஆனால் நான் இப்போவே சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. இல்லைப்பா, நான் அவசரப்பட்டு தான் சோழனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். நான் கோர்ட்டுக்கு நானும் சோழனும் வாழ போகிறோன்னு சொல்ல போகும்போது தான் அங்கே வாழ வந்தான் போலீஸை பார்த்து சோழன் பேசுனதுனால அதை கேட்டு நான் கோர்ட்டில் போன உடனே டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கோவத்தில் சொல்லிட்டேன். எல்லாம் 10-15 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் சோழனை உண்மையாகவே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அப்பா கேட்குறாரு. உடனே சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்களே அவளுக்கு எடுத்து கொடுக்காதீங்க, நீங்களே எங்களை பிரிச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நிலா சோழன் நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு இங்கே இருக்கிறது தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அங்கே வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எல்லாமே ஒவ்வொன்றும் என்னை கட்டாயப்படுத்தி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னால் சுதந்திரமாக அங்கே இருக்க முடியாதுப்பா. ஏன்னா நான் நல்ல காலேஜுக்கு போகணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன சாதாரண காலேஜில் சேர்த்து விட்டீங்க, பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதுலேயும் படித்து கோல்டு மெடலிஸ்ட்டு நான் பட்டம் வாங்கினேன். ஆனால் நீங்கள் அதை கூட மதிக்கலையேப்பா. ஆனால் இந்த வீட்டில் எல்லாருமே நான் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி தூக்கி தலையில் வச்சுட்டு என்னை ஆடுவாங்க. என் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. எனக்கு இங்கே இருக்கிறது தான்ப்பா சந்தோஷம். ப்ளீஸ்ப்பா, எனக்கு சோழனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணப்போ யாருக்கும் விருப்பம் இல்லாமல் அது யதார்த்தமாக நடந்தது. ஆனால் இப்போது நீங்கள் எல்லாருமே விருப்பத்தோடு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அப்போ சேரனும் சொல்கிறாரு, ஏன் சார், நிலா தான் இவ்வளோ தூரம் ஆசைப்படுது இல்லை சார், தெளிவாக சொல்லுதே இந்த வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல சார் அப்படின்றாங்க. உடனே சோழனை கூப்பிட்டு நிற்க வச்சு நிலா இழுத்து பிடிச்சி நிற்க வச்சு, சோழன் ரொம்ப நல்லவருப்பா, ப்ளீஸ்ப்பா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சரி அவளுக்கு விருப்பம் இதுதான் தெரிஞ்சு போச்சு, இனிமே உன்னுடைய லைஃபுக்கு நான் குறுக்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னுறாரு நிலாவுடைய அப்பா. உடனே நடேசன் என்ன சொல்கிறாருன்னா, டேய் பல்லவா, அந்த கேலண்டரை ஏறா, உடனே டேட்டை குறிச்சிருவோண்டா, லேட்டே பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து பார்த்து, வர வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கும் முகூர்த்தம், அன்றைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சொல்லிட்ட பிறகு, டே சோழா, உனக்கு விருப்பம் தானே, அப்புறம் உன்னை விருப்பத்தை கேட்கலன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, அப்பா வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வேறு எதனா டேட் இருந்தால் பாருங்களேன் அப்படின்றாரு. அப்புறம் ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, நடுவில் 2 நாள் இருக்குது, அப்போ எதனா பண்ணிடுவாங்க இவங்க, நிலா மனசை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நிலாவுடைய அப்பா சொல்கிறாரு, இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. உடனே நிலாவுடைய அம்மா நிலா வாடி, ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியாக பேசணும் வாடின்னு கூப்பிட்றாங்க. நிலா முடியாது, என்னால் வர முடியாதுன்னு சோழன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. நான் தனியாக வந்தால் நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் நிலாவுடைய அப்பாவும் அம்மாவும் நாங்கள் கல்யாணத்துக்கு வரோம், நாங்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டே ஊருக்கு கிளம்புறோன்ட்டு போயிடுறாங்க. போயிட்ட பிறகு அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு வந்த பிறகு சோழன் அழுவுறாரு. நிலா, இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் காத்திருந்தேன் தெரியுமா? நீ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டியான்னு நான் கற்பனையில் இருந்தேன் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் நிலான்னு சொல்லிட்டு நடேசன் எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சிக்கிறாரு நிலாவை. கட்டி பிடிச்சிக்கினதும் அப்படியே அழுவுறாரு. அழுததும் சோழன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நாளைக்கு இந்த வாரத்தில் நிலாவுடைய சோழன் கல்யாணத்தை பார்ப்போமா? அதற்காக காத்திருப்போம். நன்றி. பாய்.